இப்ப நம்ம பாரதி, வெண்பா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. "யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவ ஓப்பன் பண்றாங்க. யாருன்னு போய் பார்த்தா, "நாங்க தாம்மா இந்த மாதிரி காலனியோட செக்ரட்டரி வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலனிய சேர்ந்து ஒரு 3, 4 பேர் வராங்க. "இவர் யாரும்மா?" அப்படின்னு சொல்லி நம்ம பாரதிய பார்த்து கேட்கறாங்க. "இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட். ஒரு 6 மாசம் இங்க தங்கலான்னு வந்திருக்காரு" அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. "இது என்ன லாட்ஜ்ன்னு நெனச்சீங்களா? நாங்க வந்து இங்க யாரும் இப்படிலாம் வந்து தங்குறதுக்கு அலோவ் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இதுல என்னங்க இருக்கு? என்னோட ஃப்ரெண்ட் தானே தங்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி நம்ம வெண்பா கேட்க, "அதெல்லாம் தங்கக்கூடாது. எந்த ஒரு தப்பும் இங்க வந்து நடக்கக்கூடாது. அதனால தான் செக்ரட்டரின்னு நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் நாங்க இந்த மாதிரிலாம் தங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிர்றாங்க. பாரதியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. வெண்பாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா வந்து அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. "சரி வெண்பா, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நான் இங்க தங்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஹேமாவ கையில கூட்டிட்டு கிளம்புறாங்க. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து பார்த்தா, நம்ம கண்ணம்மா நிக்கிறாங்க. சல்யூட் போட்டுட்டே வந்து வராங்க. உடனே வந்து பாரதி வந்து மனசுல நினைக்கிறாரு, "ஓ! இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கண்ணம்மாவ பார்த்து முறைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த செக்ரட்டரி அவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள்ட்ட வந்து நம்ம கண்ணம்மா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, "ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாது" அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசுறாங்க. "நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணம்மா வந்து அவங்கள பார்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, வெண்பா பயங்கரமா அழுகுறாங்க. 6 மாசமாவது ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி இவனோட வாழலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுவும் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா போயிட்டு சோஃபால உட்காந்துட்டு, "இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கல் பண்ற மாதிரி பேசுறாங்க. "பாரு, என் குழந்தைங்களோட அவரோட எப்படி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு பாரு" அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு கண்ணம்மா வந்து ஆட்டோல போறாங்க. ஆட்டோல போகையில வந்து சௌந்தர்யாமாக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாரதி, ஹேமா அங்க போவாங்க இல்லையா? அத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யாமாட்ட. சௌந்தர்யாமா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல என்ன நடக்குது அப்படின்னா, லட்சுமிக்கு வந்து கண்ணம்மா சாக்லேட்ஸ்லாம் வாங்கி குடுக்குறாங்க. உடனே லட்சுமி வந்து அது எப்பவுமே கேள்வி கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்கறாங்க. "அம்மா, நிஜமாவே உன் பர்த்டேக்கு அப்பா வந்துருவாராம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதோட தொடர்ந்து போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.